ஃபேன்ஸு தான் செதறணும். அவர் பெயர் முழுதும் கலக்கிடுச்சு, பொடுசுங்கெல்லாம் கதறிடுச்சு, விசில் சத்தம் பறந்துருச்சு, விசில் அடிச்சிருச்சு, நரகத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, அந்த யமனுக்குமே புரிஞ்சிருச்சு, இந்த உலகத்துக்கும் காட்டிட்டாரு, செவி கிழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பாட்டும் அருமையாக எடுத்திருக்காங்க. ஓச்சி சம்பவம் தான், ஒரிஜினல் சம்பவம் தான், அறிவுரை தான் இனிமே கிடையாது தான் அப்படின்ற மாதிரி. நீ பார்த்தவன் நல்லவனா இல்லை கெட்டவனா, ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருக்கும் போதும் நம்பிக்கை விடாமுயற்சி அப்படின்ற மாதிரி அந்த விடாமுயற்சியில் விட்டதை இன்னைக்கு அவர் ஒரு சொட்டு ரத்தம் மிச்சம் இருந்ததால தான் இன்றைக்கி ஒரு குட் பேட் அகிலி வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட படமாக. ஆதிக் ரவிச்சந்திரன் மட்டும் ஃபேனு கிடையாது, இந்த சுகந்தி அக்காவும் ஃபேனு தான், தெரிஞ்சுக்கங்க. அது மாதிரி பிரபு சார் அப்பாவா நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயா அருமையா இருக்கு இது பிராதம். ஐயா வேற லெவல் போயாச்சு. தலை முடிவு பண்ணி செஞ்சிருக்காரு ஃபேன்ஸுக்காக. செம்ம படம், வேற லெவல் தலை. தரமான படம், தரமான படம். படம் செம்ம தரமா இருக்கு. தரமான சம்பவம் தலை, சூப்பர். ஆஃப்டர் லாங் டைம் செம்ம சம்பவம். தலை அஜித் வாழ்க, தலை அஜித் வாழ்க. குட் பேக் ரிலீஸ் செம்ம கம்பேக் தான், விடாமுயற்சிக்கு அப்புறம் சூப்பர் கம்பேக். குட் பேட் அக்லி எல்லாமே அவர் தான். ஆதிக் ரவிச்சந்திரன் தரமான சம்பவம். மார்க் ஆண்டனியோட தூக்கி சாப்பிட்டுச்சு. இதோட அர்ஜுன் தாஸ் செமையா பண்ணியிருக்காரு. சூப்பர் வில்லன் ஃபார் அஜித் சார். குட் மூவி, வேற லெவல் படம். சூப்பர். ஏகே அசித்தர் அதுல ஏகே கர ஓதி சம்பவம், ஓதி சம்பவம். ஒடிச்சுதான் சதறணும். தலை மட்டும்தான் ஒன்னல் வண்டி தலை தான். காமெடி சீன்ஸ் எப்படி இருக்குது? எல்லாம் வந்துருக்கல, ஃப்ரேம் பை ஃப்ரேம் உட்காந்து செதுக்கிருக்கான். வேற லெவலில் ஜிவி கொளுத்திட்டாரு. உள்ள நிறையா ட்விஸ்ட் இருக்கு அண்ட் சாங்ஸ்ல நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. வேற லெவல். நான் ஃபுல்லா அமர்கலம் பில்லா எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்கண்ணா. எதுவுமே நம்ம குறை சொல்ற மாதிரி எல்லா தரமான படம். தொண்டையே வலிக்குது. நல்ல ஒரு சம்பவம், ஓஜி சம்பவம், ஏகே சம்பவம், எல்லா சம்பவமும் சேர்ந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு 2 படம் தலை எங்களுக்கு கொடுத்தாருன்னா எங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. எல்லா பிரச்சனையும் மறந்து ஒரு நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போன ஃபீல் வருது. ஒரு ஃபேன் பை, ரியல் ஃபேன் பை சம்பவம்னா இதுதான். அதாவது விடாமுயற்சி வந்து போலன்னு சொல்கிறோம் பைத்தியகாரன். உண்மையிலே அது நல்ல படம், அது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. அதை யாரும் ஒத்துக்க மாட்டானுங்க. இதை விடாமுயற்சி வந்து அது வேறு ஜேர்னர், இது வந்து ஃபேன் பாய் ஜேர்னர். இது ஃபேன் பாய் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா டைட்டிலே இருக்குது குட் பேட் அக்லி. படம் பார்த்தவங்களாம் குட்டு, படம் பார்க்கறவங்களாம் பேடு, படத்தை பற்றி தப்பாக பேசுகிறவங்களாம் அக்லி. எல்லா சீனுமே இந்த சீன் அந்த சீன்லாம் கிடையாது. எல்லா சீனுமே வேறு லெவலில் இருந்துச்சு. 100 out of 80% சீன் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணவே முடியாது. எதையுமே இதுதான் அதான்னு ப்ரெடிக்டே பண்ண முடியாது. எல்லாமே வைப் பண்ணுற சீன்ஸ் தான். ஏன்னா எல்லாமே நம்ம எமோஷன்ஸ், அழுகையாக இருக்கட்டும், ஃபைட்டிங்காக இருக்கட்டும், டான்ஸிங்காக இருக்கட்டும், வைப்பாக இருக்கட்டும், எல்லாமே சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. இதில் தேங்க்யூ ஃபார் அத்விக் சார். ஏகே அவர் போட்ட ரூல்ஸ் அவரே பிரேக் பண்ணிட்டு வந்து நிறையா சீன் பண்ணிருக்காரு. உள்ள எல்லாம் போய் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அத்விக் சார் உள்ள ஒவ்வொரு சீன் செதுக்கியிருக்காரு, பயங்கரமாக இருக்குது. ஜிவி மாமே மியூசிக் வேறு மாரி சம்பவம் உள்ள குட் பேட் அட்லி வச்ச பேர் படம் சம்பவம் வச்சுருந்தா இன்னும் நாங்களாம் ஹாப்பியாக இருந்திருப்போம். உண்மையில பயங்கரமான சம்பவமாக இருந்தது உள்ள ஒவ்வொரு சீனும். எனக்கு இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்தேன் அத்விக் சார் கோசம். ஏன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 3/4 பேர் பார்த்துருப்பீங்க. அதை வாங்கிட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஐயோ வாங்க மாட்டார், நம்ம வேறு எங்கன்னா போய் அலையணுமோன்னு நினச்சேன் நான். அவர் கொடுத்தோடனே அந்த காரில் அந்த சைடில் கொடுத்தோன்னே வாங்கிட்டார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. போன படத்தில் என்னென்ன இல்லைன்னு சொன்னாங்களோ இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. 1% கூட யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. அப்புறம் 10 ரூபாய் தரேன் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமிய பாடல் தான். அந்த பாடல் இந்த படத்தில் கொண்டு வந்து ஒரு அந்த பாட்டை திருப்பி உயிரோட்டம் கொடுக்குற மாதிரி ஒரு வேவ்ஸ் கொண்டு வந்தது உண்மையிலே பாராட்டக்கூடியது தான். ஏன்னா அந்த கிராமத்திய பாடலில் மறந்து போயிருப்பானா அதை புதுவிதமாக ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறத காட்டிக்கிறது ரொம்ப பாராட்டக்கூடியது. அர்ஜுன் தாஸ் வில்லனா பண்ணியிருக்காரு, ஆனால் டபுள் ஆக்டாக பண்ணியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து தலைக்கு அந்த ஏஜுக்கு இவர் இருந்து அவருடைய ஸ்டைலு குரல் வளம் இருக்குல்ல, அவருக்கு டிஃப்ரெண்டான குரல் வளம் இருக்கும். அதில் வந்து 2 விதமாக ஒரு ஆக்ட் பண்ணது வந்து சிறப்பான பாராட்டுக்குரியது. அவர் நல்லா பயன்படுத்தியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் எப்பவுமே ஒரு மியூசிக்கெல்லாம் கேட்காது, அது எது என்ன மியூசிக்கே தெரியாது. அவர் ஒரு வேவ்ஸ் உருவாக்குற மாதிரி தான் இருக்கும்.
மூக்கு இருக்கும், புளி இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும். ஆனால் உசுறு மட்டும் எதிரிக்கிட்ட இருக்காது. ஆனால் அஜித் சாரோட உயிர் இன்னைக்கு தமிழக மக்கள் ரசிகர்கள், அவரோட தல ரசிகர்களும் சரி, தமிழக ரசிகர்களும் சரி, அனைத்து ரசிகர்கள் மனசுலையும் நிற்கிற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக படத்தை படம் புல்லு காப்பா காப்பா குப்பு குப்புன்னு அப்படி பிரம்மாண்டமாக எடுத்து வச்சுருக்காங்க. படம் சூப்பரு 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 டாப்பு டக்கரு. டெத்தில் கூட நம்ம கெத்த விடக்கூடாதுன்னு இருக்காரு. இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாத்தையும் இயங்கிக்கிட்டு இருக்கிறது அந்த மணி தான். மணி இஸ் எ மைண்ட் அப்படின்றாரு. கண்டிப்பாக எந்த பணத்துக்காக நம்ம எல்லாத்தையும் இழந்து ஒரு கெட்டவனாக மாறுறோமோ, ஆனால் அந்த பணத்தால் நம்ம குடும்பத்தில் நிம்மதி இல்லை, நமக்கு வாழ்க்கையில் தான் நிம்மதி வேணுன்றதை காட் பிளஸ் யூ எடுத்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நல்ல அதே சொல்ல ஏகே வந்து அதாவது எப்படின்னா நம்ம கமல் சாருக்கு வந்து ஒரு லோக்கி வந்து எடுத்து நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டு ஃபேன் சொல்லிட்டு அவ்வளோ அமர்க்கலமாக செஞ்சாரோ, அதே மாதிரியே சார் நான் தான் சார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபேன் வந்து ஆர்த்திக் ரஜிச்சந்திரன் அப்படியே செஞ்சுருக்காப்புல சிலையாட்டம் அவ்வளோ அழகு. ஒரு சில பேர் ஏஏ பண்ணாங்க, ஒரு 6 மாதமாக 7 மாதமாக உட்காந்து கோட்டுங்கிற படத்தில் விஜய் ஏஏ காமிக்க சொல்லிட்டு காலி பண்ணாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஏஏ வேணாம் சார், நான் 6 மாதத்தில் உடம்பு குறைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பில்லால் ஒரு அஜித் மாதிரி அதே ஹேர் ஸ்டைலில் அதே லுக்கில் வந்து இறங்கினாப்புல பாருங்கள். எந்த ஏஐ எந்த கிப்ளியும் தேவையில்லை. அதனால தான் இவர் வந்து மாசான தலைன்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஃபேன்ஸ்காண்டி எடுத்த படம், செம்ம படம், கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா அனிருத்தா ஜிவியான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. கிளாசிக்கல்லாம் வந்து பல படங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம எடுத்து போட்டதுனால நம்ம அந்த பிஜிஎம்மே நம்ம கவர் பண்ணவே முடியாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு அஜித் மேலேயே ப்ளே ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம தலையை தான் பார்க்குற மாதிரியே இருக்குமே ஒழிய மற்ற எதுவுமே நம்ம வந்து நோட் பண்ண முடியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்த 2 ரீமிக்ஸ் சாங் வந்து ஒட்டவே இல்லை, ஏன்னா இந்த பாட்டை போட்டு கெடுத்தீங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதுக்கப்புறம் ஒரு 3 தொட்டு பேசும் சுல்தானெல்லாம் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ் காரில் வந்து கன்னெல்லாம் மிஷின் கன்று அது இதெல்லாம் செட் பண்ணிட்டு ஒரு கஸ்டமைஸ் கார் வந்து ஃபைட் பண்ணோம். அங்கெல்லாம் தெறிக்க விட்டாங்க. விக்ரமோட ஒரு படி மேலே கொண்டு வந்துட்டாங்க. இது தலைக்கான படம் தான், கரெக்டாக இருக்குது. நாங்கள் அவரை எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு நல்லா பார்த்துருக்கோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. த்ரிஷா மேம், சிம்ரன் மேம், ஆசம், அல்டிமேட் பிளாஸ்ட். படம் பிளாஸ்ட் தலை வேற மாதிரி. படத்தில் கூஸ் பம்ப்ஸ் இருக்கும், கூஸ் பம்ப்ஸில் படம் வச்சுக்கிறாங்க ப்ரோ. சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கும் மேலே அவனுமே நீ எதை கேட்டாலும் ஸ்பீச்சே சொல்ல மாட்டான். அவனுமே எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிறோம். படத்தையே ஒரு சாக பார்த்து என்னடா இது படம் இப்படிலாம் தான் படம் எடுத்துக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் இந்தமாரி ஒரு படம் எடுக்க முடியுமான்றது எந்த ஆக்டராலையும் எடுக்கவும் முடியாது. அவரை மாரி லுக்கு கோட்டு சூட்டில் பில்லாலேருந்தே இப்போ வரை ஆச்சு சொல்லுவேன். அவனாலுமே அதுமாரி வர முடியாது. அந்தமாரி நம்ம ஆள் நடந்து வந்தாலே தங்கத்தேரு நானா அதுக்கு மேலேயே இருக்குதுண்ணா. உண்மையாக ட்ரெய்லரு ட்ரீசர் யாராவது பார்த்து தான் வரோம். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக தான் இருக்குதா தவிர நம்ம வந்து ரீமேக் சாங் எனக்கு வந்து ரீமேக் சாங் வச்சுருப்பாங்க. அதனால் அந்த ஒரு இதில் தான் நான் எப்பவுமே ஜாலியாக இருப்பேன். அங்கே பார்த்தா தலை ஒத்த ரூபா தார அஜித் சரிகிறா போல் ரிட்டன் நம்ம தலை ஆல்மா டோல் மாதிரி ரிட்டன் ஷாட் வச்சுட்டு போய் நகராரு. இதே முடிஞ்சிச்சு. அந்த ஆல்மா டோல் மாதிரி ரீமேக்ஸ் வச்சதே போதும் தலை லாஸ்ட்டு ஃபைனலில் அந்தமாரி